ஒரு அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளில் வரக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு வெல்ஃபேர் சார்ந்து எப்படி இருக்குமோ அதனுடைய முழு வடிவமாக இந்த அறிக்கையை நான் பார்க்குறேன். ஆண்டுகால பிஜேபி ஆட்சியினுடைய அவலங்களை வந்து சீர்திருத்தம் செய்வதற்கு இந்த அறிக்கை பல வாய்ப்புகளை வழங்கியிருக்கு. இந்த பெண்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த 4 சமூகத்துக்குமே மிகப்பெரிய முக்கியத்துவம் ஏகப்பட்ட திட்டங்கள் புரட்சிகரமாக இருக்கிறது. இது எல்லாமே நடைமுறை சாத்தியத்துக்கு உட்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்கு. திமுக அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை போல காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தா திமுக மாதிரி இருக்கும், திமுக தேர்தல் அறிக்கை பார்த்தா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கும். 10 ஆண்டுகள் செய்ய முடியாதது புதுசாக என்ன செஞ்சு போறீங்க? நாங்கள் கருவு படத்தை மீட் பண்ண சொல்ல முடியுமா? நாங்கள் பலன்ஸ் அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொல்ல முடியுமா? வருஷம் 2 கோடி விலை போடுவோம்னு சொல்ல முடியுமா? சாதி வரி கணக்கெடுப்பு சொல்ல முடியுமா? சுதந்திர இந்திய வரலாறுல முதல் முறையாக சாதி வாரி கணக்கெடுக்கிறது காங்கிரஸ் கட்சி 2011 அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தது. மேடைகள் ஏறி பேசுறதுனாலயோ அல்லது இது ஒரு விவாத பொருளா மாற்றுறதுனாலயோ கட்சித்தீவை மீட்க முடியும்னு நினைக்கிறதே முதல்ல மூடத்தனம். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இந்த இலங்கை ஈழ பிரச்சனையை தாண்டி 99 விழுக்காடு எங்களுக்கு அவங்களுக்கு எதிரி முரண்பாடு இல்லை. இந்த ஒரு சிக்கலை தவிர அவங்க சிக்கலை கை வைக்கிறாங்க அவங்க. ஆனா என்ன கதை யதார்த்தம்னா தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஈழ பிரச்சனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கு. தேர்தல் களம் ஒவ்வொரு நாளும் மாறுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இப்போ வெளியாகி இருக்கு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு வளர்ந்த நாடுகளில் பொதுவாக ஒரு தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்னா இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்டில் தான் இருக்கும். ஒரு மாநிலத்தினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய நல்வாழ்வு திட்டங்கள் அடிப்படையில் தான் ஒரு அறிக்கை கட்டமைப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது எனக்கு அதுதான் வந்து உணர்த்துது. ஒரு அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளில் வரக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு வெல்ஃபேர் சார்ந்து எப்படி இருக்குமோ அதனுடைய முழு வடிவமாக இந்த அறிக்கையை எனக்கு நான் பார்க்குறேன். அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு இந்த 10 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியினுடைய அவலங்களை வந்து சீர்திருத்தம் செய்வதற்கு இந்த அறிக்கை பல வாய்ப்புகளை வழங்கியிருக்கு. இது ரெண்டாவது. மூன்றாவது, 4 துறையை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. அதில் பெண்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த 4 சமூகத்துக்குமே மிகப்பெரிய முக்கியத்துவம் அளித்ததாக நான் இதில் பார்க்குறேன். அப்போது இந்த 4 சமூகமே இந்த 10 ஆண்டுகளில் மிகவும் பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க. கல்வி சார்ந்து, தொழில் சார்ந்து, உங்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்து, பெண்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து பல விஷயங்கள் வந்து 10 ஆண்டுகளில் நீர்த்து போயிருக்கின்றன, அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதை சரி செய்யறதுக்கு பல திட்டங்கள் இந்த முறை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக மாதம் 8000 ரூபாய் வந்து ஒரு இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு மாதம் 8000 ரூபாய் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அப்ரெண்டிஸ் முறைப்படிப்படி உத்தரவாதம் அளிக்கிறாங்க. உங்களுக்கு 8000ன்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வட இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து அவங்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படி மாதத்துக்கு 1000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 8000 ரூபாய் வந்து 8500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இது எல்லாமே புரட்சிகரமான திட்டமாக இருக்கிறது. அண்ட் குறிப்பாக எனக்கு ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையிலும் பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு இந்த மனித கழிவை மனிதனை அகற்றும் முறை வந்து ஒழிக்கப்படும்னு சொல்லியிருக்க அறிக்கை ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு புரட்சியான ஒரு பாயிண்ட் அது. ஏன்னா உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலுமே அந்த மாதிரியான ஒரு கொடுமை நடக்கல. 1948 மனித உரிமை ஆணையம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் தான் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் என்கிற தொழில். அந்த தொழில் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் சாலைகளில் போகும்போது பார்க்க முடியுதுன்றத இந்த அரசு உணர்ந்திருக்கிறது, கட்சி உணர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இது திட்டம் வந்திருக்கிறது. அதே மாதிரி தனியார் துறையில் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் பிரைவேட் செக்டார், அது வந்து இன்னொரு புரட்சிகரமான திட்டம் அது. ஏன்னா சமூக நீதி வந்து அரசு துறையை தாண்டி நம்ம இன்னைக்கு தனியார் மயமாக்கல் நோக்கி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதுவும் ஒரு புரட்சிகரமான திட்டமாக நான் பார்க்குறேன். இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் புரட்சிகரமாக இருக்கிறது. இது எல்லாமே நடைமுறை சாத்தியத்துக்கு உட்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்குது. அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்டிங். உங்களுக்கு பிஜேபி சொன்ன திட்டங்கள் எல்லாமே வட மாதிரி தான், எல்லாம் வட சுட்டிருக்காங்க. நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டங்கள் தான் பல திட்டங்கள் 2014 மோடி அளித்தார். குறிப்பாக கருப்பு பணத்தை மீட்டு இந்தியா கொண்டு வருவேன்னு சொன்னதாக இருக்கட்டும், ஒவ்வொரு இந்திய அக்கௌண்ட்லேயே 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னதாக இருக்கட்டும், ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாமே நடைமுறை சாத்தியத்துக்கு ஒவ்வாத திட்டங்கள் தான் இருந்திருக்கு.
அப்போ நாங்கள் அதை எப்படி பார்க்குறோம்? இல்லை, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறலை, பிரச்சாரத்தில் பேசின வார்த்தைகள் தான் சொல்லி சொல்கிறேன். இல்லை, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் உத்தரவாதம் அளிப்போம்னு அறிக்கையில் இருந்துதாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் தவிர்த்துருக்கோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது தெளிவாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகளை தான் நாங்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாக இருக்கிறது. ஒரே வரியில் சொல்லணும்னா அரசியல் நீதி மற்றும் சமூக நீதி மற்றும் பொருளாதார நீதி இந்த மூணுத்தையும் சமமாக பார்த்து அதன் மூலமாக ஒரு அறிக்கை எழுதியிருக்கிறாங்கன்றதை என்னால் உணர முடிகிறது. இல்லை, கிட்டத்தட்ட பார்க்கும்போது திமுக அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை போல காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க தானே செய்யும். இல்லை, உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் திராவிட இயக்கம் கூட ஒரு காலத்தில் தீவிர திராவிட நாடு கேட்ட திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் இன்றைக்கு வந்து இந்திய ஒன்றியத்தினுடைய நல்வாழ்வுக்காக பேசியிருக்கிறாங்களே, அதே மாதிரி அது ஒரு பரிணாம வளர்ச்சி. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் வந்து உங்களுக்கு ஒரு காலத்தில் தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் இன்று மாநில உரிமைகள் குறித்து, கூட்டாட்சித்துவம் குறித்து, சமூக நீதி குறித்து பேசுகிறாங்க. அப்போ இது ஒரு பரிணாம வளர்ச்சியான பார்க்குறாங்க, எவல்யூஷன். அந்த அடிப்படையில் தான் இந்த 2 கட்சிகளும் 2 இயக்கங்களும் வந்து ஒரு கூட்டில் ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு 70 ஆண்டுகள் கழித்து. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி வந்து இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே அடித்து காலி பண்ணி 70 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்தியாவை கொண்டு போயிடலாமான்ற லெவலில் யோசிக்கிறாங்க. அப்போ இந்த 2 கட்சிகளுமே முன்னேறி வரும் பொழுது ஒரு முற்போக்கான ஒரு தளத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் 2 கட்சிகளுமே அதால் நீங்கள் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தா திமுக மாதிரி இருக்கும், திமுக தேர்தல் அறிக்கை பார்த்தா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கும். குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் நீங்கள் இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் வந்து அடிப்படையிலே 2019 காங்கிரஸோட அறிக்கை தான். நியாயின்னு திட்டம் கொண்டு வந்திருக்கும். நியாய் 2019 அந்த திட்டத்தில் குடும்பதாரருக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு வாக்குறுதி அளித்திருக்கோம். அந்த திட்டத்தை தான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி பல விஷயங்களை பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த திட்டத்தில் என்ன, இந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா, நகரப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். பொதுவாக கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த 100 நாள் வேலை சொல்லுவாங்களே. இப்போ நகர்ப்புறங்களையும் வந்து ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறாங்க. அது மூலமாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஊதியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு சோசியலிச பொருளாதாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது நான் உணர முடியுது. இல்லை, பொதுவாக ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து அறிவிக்கிறவங்க அல்லது அது குறித்து விளக்கம் சொல்கிறவங்க வந்து அந்த கட்சியினுடைய முகமாக அறியப்படுறவங்க தான் விளக்குவாங்க. ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி அமைதியாக உட்காந்துருக்கிறாரு, கார்கே அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, சிதம்பரம் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த சூழலை? இல்லை, அதுதான் ஜனநாயகம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கட்சியில் தலைவர் ராகுல் காந்தி எந்த பொறுப்புலையுமே இல்லை. உங்களுக்கு ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்குது, லீடர் வேறு, பிரசிடென்ட் வேறு. கட்சியினுடைய பிரசிடென்ட்டாக மல்லிகார்ஜுன கார்கே தான் இருக்கிறார். ஆனால் கட்சியினுடைய லீடராக ராகுல் காந்தி இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் அதை உணர்கிறோம். அப்போ பிரசிடென்ட் யாரோ அவருக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். அதனால் அவர் வந்து அந்த பதவிக்கான கௌரவத்தையும் மாண்பையும் காப்பாற்றும் வகையில் அவர் அந்த அறிக்கையை வந்து விளக்கி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவராக இருந்த சிதம்பரம் அவர்களும் இதில் பேசுகிறாரு. இப்போ 2 பேருக்கும் இதில் தார்மீக உரிமை இருக்குது இந்த அறிக்கை குறித்து பேசுறதுக்கு. அதனால் தலைவர் ராகுல் காந்தி மிக்க ஒரு சொல்ல தாழ்மையுடன் பண்புடன் வந்து நடந்துக்கிறாரு. அவர் உட்காரமே உட்காந்துருப்பாரே தவிர மற்றபடி அதில் பெரிய விருப்பம்லாம் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவருக்கு அடிப்படையிலே வந்து மிகப்பெரிய இந்த பேராசைகள்லாம் இல்லை. நான் தான் பேசணும், நான் தான் மோடி மாதிரி, நான் தான் ஃபோட்டோ முன்னாடி நிற்கணும், நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும், அந்த மாதிரியான இந்த குறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் அவர் பண்ணி நான் பார்த்ததில் கேள்விப்பட்டதும் இல்லை. இல்லை, தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள், குறிப்பாக கல்வி கடன் ரத்து செய்யப்படும், இது மாதிரியானதெல்லாம் நடைமுறை சாத்தியம் மாதிரி தெரியுதா? இல்லை, நாங்கள் பண்ணியிருக்கோமே. நீங்கள் 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஒன்றிய அரசில் இருந்த பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தொடர்ச்சியாக கல்வி கடன் ரத்து செஞ்சுருக்கோம். நாங்கள் அதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம். நாங்கள் 2மே நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இது மாதிரியான இந்த நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளாக இருக்கும், இது எல்லாத்துலேயுமே வந்து விலக்களிக்கப்படும்ன்ற வார்த்தையை சேர்த்துருக்கிறாங்க. அப்போ இந்த ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும், கல்வி திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டெல்லி சென்ட்ரிக்காக, டெல்லி மையப்படுத்தப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை தான் வகுக்கப்பட்டது. இந்த முறை அப்படி இல்லை, மாநிலம் சார்ந்து இருக்கும் அப்படின்றது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை வந்து உயர்த்தி பிடிக்கும் விதமாக இருக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் முதல்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் 1-2 நாட்களில் பாஜக வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முன்னமே நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யுக்தியா, இல்லை என்ன யுக்தி இது? இல்லை, நீங்கள் பாஜக இதன் பிறகு தேர்தல் அறிக்கை சொன்னாலும் கூட அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 ஆண்டுகள் செய்ய முடியாதது புதுசாக என்ன செஞ்சு போறீங்க நீங்கள்? இப்போ திருப்பி அவங்க வந்து களத்தில் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. நாங்கள் கருப்பு பணத்தை மீட் பண்ண சொல்ல முடியுமா? நாங்கள் 15 அக்கௌண்ட்டில் போடுவோன்னு சொல்ல முடியுமா? வருஷத்துக்கு 2 கோடி வேலை பண்ணுவோம் சொல்ல முடியுமா? சாதி வரி கணக்கெடுப்புன்னு சொல்ல முடியுமா? கேட்பாங்களா மக்கள் 10 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு? இப்போ புதுசாக ஆரம்பிச்சு கச்சத்தீவு மீட்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க போகிறோம். நாங்கள் அப்போ எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் செஞ்சு காட்டுறோம், 10 ஆண்டுகளுடைய தோல்வியை நாங்கள் செய்து காட்டுறோம், சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற வாக்குறுதியும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு தொலைநோக்கு பார்வை எங்கள்கிட்ட இருக்குது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் உங்களுக்கு இந்த 70 ஆண்டுகள் வரல கவர்னன்ஸ் அப்படின்னா, குட் கவர்னன்ஸ் அப்படின்னா அது காங்கிரஸ் தான் கொடுத்துருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் நடந்திருந்தாலும் கவர்னன்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு அதில் நிச்சயமாக காங்கிரஸினுடைய பங்களிப்பு இந்தியாவில் யாரும் மறுக்கவே முடியாத ஒரு கவர்னன்ஸ் வந்து. அதனால் இந்த தேர்தலுக்கும் அப்படி தான் இருக்குது. வரக்கூடிய அது இந்தியா கூட்டணி ஆட்சியில் உங்களுக்கு இந்த அனைத்து திட்டங்களும் நடைமுறைப்படுத்தக்கூடிய, சாத்தியப்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்குது.
இப்போ இடஒதுக்கீடுங்கிறத பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும். அந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் வந்து அந்த எண்ணிக்கை உயர்த்தப்படும். இன்னும் குறிப்பாக இடபிள்யூஎஸ் அந்த 10% பிரிவில் அனைத்து சாதியினரில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்களும் நாங்கள் சேர்த்துப்போம். இப்படி பல விஷயங்களை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பார்க்க முடியுது. இது எல்லாமே நடைமுறை சாத்தியம்னு எடுத்துக்கலாமா? எப்படி? இல்லை, நிச்சயமாக சாத்தியம். இன்றைக்கு சமூக நீதி குறித்து மறு ஆய்வு செய்வதற்கான தேவை எழுந்திருக்கிறது. ஏன்னா இடஒதுக்கீடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு 50லே வந்துருச்சு. ஓபிசிக்கான இடஒதுக்கீடு 92ல் வந்துச்சு. 30 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இன்னைக்கு அது 50% மேலே கூட்டக்கூடாது அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருக்காங்கல்ல. ஆமாம், இப்போ நீங்கள் தமிழ்நாடு விட்டுடுங்க. தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு இருக்குது. மற்ற மாநிலம் நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஓபிசி இடஒதுக்கீடு குறைவாக இருக்குது. மத்திய பிரதேசத்தில் குறைவாக இருக்கிறது. யூபியில் குறைவாக இருக்கிறது. பல மாநிலங்களில் ஓபிசி இடஒதுக்கீடு குறைவாக இருக்குது. மக்கள் தொகை கணக்கோட ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவில் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதுக்கு தான் அடிப்படையில் டேட்டா வேணும். டேட்டாக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இந்தியாவில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன, சமூக பொருளாதார நிலை என்ன, அது தகுந்த மாதிரி அந்த மாநிலத்தில் அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை அளிப்பதற்கு இந்த டேட்டா உதவியாக இருக்கும். அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நீட்டிக்க வேண்டும் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சமூக ஆர்வலுடைய நோக்கமாக இருக்கிறது, விவரமாக இது விஷயமாக இருக்குது. அதை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் நடைமுறைப்படுத்தும். இப்போ இந்த சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசாங்கங்களே நினச்சா செய்ய முடியும். குறிப்பாக இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கத்தால் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத தயங்குறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது. இல்லையே, உங்களுக்கு இந்திய வரலாறில், சுதந்திர இந்திய வரலாறில் முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது காங்கிரஸ் கட்சி தான் 2011. அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்தது பிஜேபி. பார்லமெண்ட்டை தொடர்ச்சியாக முடக்கிக்கிட்டே இருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும், அவர் எல்லா விதமான இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், நிரூபிக்கப்படாத பல ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து அடுக்குனதுக்கான முதல் காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டா வெளியில் வந்துடக்கூடாதுன்னு தான். 2009 யூபிஏ 2ஆம் அரசாங்கம் வருது. 9, 10, 11 ஜூலை மாதம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டா எடுத்து முடிச்சாச்சு, ரிலீஸ் பண்ண போகிற ஒரு சூழ்நிலையில் எல்லா குற்றச்சாட்டையும் வச்சு ஒரு அரசியை முடக்கி, பார்லமெண்ட்டை முடக்கி இன்னும் 2 வருஷத்தை தள்ளி போட்டு 2014 வரைக்கும் அதை வரவிடாமல் பார்த்துட்டு பிஜேபி. மோடி ஆனால் என்ன சொல்லி ஓட்டு கேட்டார் 2014 தேர்தலில், அண்டர் கரண்ட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டா எடுப்போம்னு சொன்னார். ஆனால் இருந்த டேட்டாவையும் ரிலீஸ் பண்ணலை, புதுசாகவும் டேட்டா எடுக்கல. தன்னை ஒரு ஓபிசியாக பிரகடனப்படுத்திக்கூடிய மோடி இந்த 10 ஆண்டுகள் ஓபிசி மக்களுக்கு என்ன கிழிச்சார்னு எனக்கு தெரியல நிஜமான. அப்போது இது வந்து மிகப்பெரிய துரோகம் அளிக்கப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. அதை சரி செய்யும் விதமாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் வந்து இதில் சேர்த்துருக்கோம். அது மூலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லியிருக்கோம். இப்போ குறிப்பாக கச்சத்தீவு பிரச்சனை மீண்டும் இந்த தேர்தலில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. திமுக, இன்னும் குறிப்பாக மதிமுக வைகோ அவர்கள் பேசும்போது காங்கிரஸ் செய்தது துரோகம் தான் அப்படிங்கிறத மாறி மாறி முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து கூட்டணிக்குள்ளே எதுவும் சலசலப்பை உண்டாக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. முதல் விஷயம் என்னென்னா இந்த பரப்புரையே திட்டமிட்டு நடத்தப்பட்டதான். திமுக காங்கிரஸ்குள்ள ஒரு பிளவு வரணும்னு எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி கருத்துக்களை இந்த நேரம் பார்த்து பரவவிட்டது. இதே ஒன்றிய அரசு தான் 2015 கட்சித்தீவெல்லாம் மீட்க முடியாதுன்னு ஆர்டியில் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஜெய்சங்கர் இன்னைக்கு இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் கூடிய ஜெய்சங்கர் இன்னைக்கு ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தார். அதை அவர் பதிவு பண்ணியிருந்தார். இன்றைக்கி என்ன புதுசாக ஞானோதயம் வந்துருச்சு, கட்சியத்தை மீட்க போகிறோன்ட்டு. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு நிலைமை என்னன்னு தெரியும். எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் கட்சியத்தை கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு புரியும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள் அவர்களுடைய உணர்வுபூர்வமான அரசியலை பண்ணுறாங்க, தவறு கிடையாது. அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை கூட இருக்கலாம். அது செவி சாய்க்க வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு கூட இருக்கலாம். அப்போ இதெல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்யப்படக்கூடிய விஷயங்கள் தானே தவிர இவங்க வந்து இது மாதிரி ஒரு மேடைகள் ஏறி பேசுறதுனாலையோ அல்லது இது வந்து ஒரு விவாத பொருளாக மாற்றுறதுனாலையோ கட்சித்தீவை மீட்க முடியும்னு நினைக்கிறதே மூடத்தனம். அப்போ மாநில கட்சி இன்னைக்கு எப்படி வந்து காங்கிரஸ் வந்து மாநில சுயாட்சி குறித்து இவ்வளோ ஆழமாக யோசிக்கிறது, அந்த மாதிரி மாநில உணர்வுகளை புரிய வைக்கிறதுக்கு நிறைய கலந்துரையாடல் தேவைப்படுது, டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது. அதன் மூலமாக கட்சித்தீவை மீட்க முடியுமா முடியாதா என்கிற விவாதத்துக்கு நம்ம பேச்சுவார்த்தை மூலமாக நடத்த முடியுமான்றது அடுத்த கட்டத்துக்கு. அதை விட்டுட்டு மேடைகளில் பேசுறதுனாலையோ ஊடகத்துக்கு பேசுறதுனாலையோ கட்சித்தீவை மீட்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போது இது அடுத்த கட்டத்துக்கு போகுன்றது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து பேசும்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது முரண்பாடுகளினுடைய உச்சம், அவங்க எப்படி தான் கூட்டணி சேர்ந்துருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நான் திருப்பி கேட்குறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதுதான் பாமகனுடைய முதல் கொள்கை. பிஜேபி ஒத்துப்பாங்களா? இதை விட மிகப்பெரிய முரண்பாடு எதுவுமே இல்லை. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய கட்சியாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் கொள்கை, அவங்களோட விஷனரி ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான். அதை பிஜேபி செய்யறதுக்கு துணிவாங்களா அப்படின்றதான் கேள்வி. 10 ஆண்டுகளை செய்யலையே, அதை பற்றி உங்களுக்கு கேட்க முடிஞ்சதா 10 ஆண்டுகள்? ஆனால் இங்கே அப்படி இல்லையே. எங்களுக்குள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இந்த இலங்கை ஈழ பிரச்சனையை தாண்டி 99 விழுக்காடு எங்களுக்கு அவங்களுக்கு எதிரி முரண்பாடு இல்லை, இந்த ஒரு சிக்கலை தவிர. அதனால தான் சிக்கலை கை வைக்கிறாங்க அவங்க.
ஆனால் என்ன கதை யதார்த்தம்னா தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஈழ பிரச்சனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதே இல்லை. அது ஒரு பாக்கெட்டில் ஒரு சில சதவீதம் அதை பற்றின ஒரு தாக்கம் இருந்தது தவிர தமிழ்நாடு அரசியலை அல்லது இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவில் ஈழ பிரச்சனை இல்லைன்றதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அந்த அடிப்படையில் இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. பிஜேபி வந்து தவறான கணக்கு போட்டிருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை வந்து நாங்கள் குறைப்போம், கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம், இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுப்போம், இப்படி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையில் மிஸ் ஆகுது. இல்லை, உங்களுக்கு பொருளாதாரம் என்கிற பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கொள்கைகளை நாங்கள் மறுசீரமைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரி கொள்கையில் மாற்றம் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வரி கொள்கையில மாற்றம் கொண்டு வருவதும் ஜிஎஸ்டியில் நீங்கள் சீரமைப்பு செய்வதும் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த பெட்ரோல் டீசலுடைய விலையை தாக்கத்தை ஏற்படுத்தும். நேரடியாக பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொல்றது தவறு. ஏன்னா விலையை நீங்கள் ஏற்றலை, விலையை ஏற்றது எண்ணெய் நிறுவனங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலையை குறைப்போம்னு சொல்கிறதே முதல்ல அது ஒரு கோமாளித்தனம். அது அப்போது வெளிப்படையாக நாங்கள் குறைப்போம்னு சொல்லாமல் வரியில் சீர்திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு மறைமுக வரியில் சீர்திருத்தம் கொண்டு வருவோம்னு சொல்கிறது பெட்ரோல் விலைவாசி குறைப்போம் என்றதுக்கான அர்த்தம். நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்த விவாதங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம விரிவாக விவாதிப்போம். நன்றி, மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.